இந்த தடவை நடக்கிறது வந்து வித்தியாசமானது. அதைத்தான் நான் சுட்டி காட்டுவேன். இது தாவேகா நடத்தி கொண்டிருக்கிற குதிரை பேரத்தினுடைய இன்னொரு வடிவம். மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது ரொம்ப அதிகாரமிக்க பதவியாக இருக்கும்போது அது இல்லாமல் நம்மளால் இங்கே செயல்பட முடியாது அப்படின்னு எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் நினைக்கிறது சரியாக தானே இருக்கும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அங்கு கட்சி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நீக்குன்னு சொல்லுவது என்ன வகை நியாயம்? டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டோரையும் கட்சியில் இணைச்சிக்கணும் அப்படிங்கும்போது அங்கே இபிஎஸ்க்கு எங்கே நெருடல் ஏற்படுது? ஓபிஎஸ் பற்றி பேசியிருந்தாங்கன்னா அருவருப்பானதுன்னு நினைக்கிறேன். எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிக்கைக்கு டிடிவி தரப்பிலிருந்து நான் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஏங்க சொல்லணும்? நீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒருத்தரை நீக்குவீங்க, அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், அவரை சேர்த்திக்கலாமே, உங்க நலனுக்காக நீங்க அவரை சேர்த்திக்கலாம்பீங்க, அவர் ஒவ்வொன்றுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது அவர் வேலையா? இல்லை பண்ணிக்க அவங்களே தானே திருப்பி சேர்க்கணும். அவங்களே சொல்றாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ அண்ணன் 2 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, இவங்க 2 பேர் தான் பார்ட்டியா? ஒருவேளை டிடிவி தினகரன் நேரடியாக கேட்கவில்லை அப்படின்னாலும் கூட அவரோட குரலாக எஸ்பி வேலுமணி ஒலிக்கிறாரா? இப்படி எல்லாம் கற்பனை செய்து ஒரு கட்சி தலைமை முடிவெடுக்க முடியாது இல்லைங்கிறது. இல்லை, கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்து கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்த நிலையிலும் நீங்கள் இந்த ஒரு டேட்டா பேஸை நீங்கள் இப்படி பிரிக்கிறீங்களா? 97.3%. 2 எம்எல்ஏ போனாங்க, 3 எம்எல்ஏ போனாங்கன்னா அந்த சதவீதம் வேறு. உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் இன்றைக்கு வெளியேறிவிட்டார். விஜயபாஸ்கர் எங்கள் கட்சி அலுவலகத்துக்குள் நுழைய முடிஞ்சான்னு நான் கேட்குறேன். பொதுச் செயலாளர் எங்ககிட்ட கருத்தை கேட்கல, கலந்தாலோசிக்கவே இல்லைன்ட்டு போகிறீங்க. ரைட், அங்கே இருக்கிற பொதுச் செயலாளர் உங்ககிட்ட கலந்தாலோசித்து எல்லா முடிவும் எடுப்பார், போங்க. தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள்தான் இன்னைக்கு நமது சிறப்பு விருந்தினர். அவரை வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து 2016க்கு அப்புறம் அது ரொம்ப தீவிரமணிச்சிட்டே இருந்ததில்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சும் 2026க்கு அப்புறமும் அது ரொம்ப சீரியஸ் நிலைமைக்கு போயிட்டுருக்கிறதா ஒரு பார்வை இருக்குது. அதோட வெளிப்பாடாக தான் நேற்று வந்து எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் அவங்களோட அறிக்கை அப்படிங்கிறத பார்க்கப்போம். இவங்களோட அறிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி இருக்கேன். இல்லை தாங்க, நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி 16லிருந்து தொடங்கி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை வந்து அழித்து விட வேண்டும், இந்த கட்சி இல்லாமல் செய்து விட வேண்டும் என்று வெளியிலிருந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு உள்ளுக்குள் இருக்கிற சில பேர் பலியாக்கப்பட்டார்கள். அவர்கள் வந்து அது தொடர்ச்சியான அந்த வேலைகள் எல்லாம் செய்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். அப்புறம் அத்தனை துரோகங்கள், அத்தனை எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அமைப்பை கட்டி கொண்டு வந்து யாரெல்லாம் சில பேரை கட்சியை விட்டு நீக்கினால்தான் கட்சிக்குள் இருப்போம், நம்ம கட்சி இருக்க முடியும் என்று சொல்லி கேட்டார்களோ அவர்களையெல்லாம் மீண்டும் சேர்த்தினால்தான் இது நடத்த முடியும் என்று பேசி இப்படி பல குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கூட அதிமுகவினுடைய தலைமை வந்து நேர்கோட்டிலே பயணிக்கிறது. எந்த விதமான இந்த தகுடுதத்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் தான் நாங்கள் இதுவரைக்கும் வருகிறோம். அப்போ எங்கள் பொதுச் செயலாளர், அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே இவர்கள் இந்த சிக்கல்களை பண்ணினாங்க. அது எதுவுமே நடைமுறையில் சாத்தியம் இல்லை. கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் முழுமையாக ஒரு இன்டாக்டாக வந்து பொதுச் செயலாளரோடு நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு நீதிமன்றங்களில் கொண்டு போய் வழக்குகளை போட்டாங்க. தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் இரட்டை இலையை முடக்க சொல்லி கொடுத்தாங்க. இப்படி எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருந்தது. பல்வேறு தரப்பில் இருந்து வழக்குகள் எல்லாம் போடப்பட்டுருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் தான் எந்தவித வாய்ப்பும் இல்லை, சட்டப்படியான வாய்ப்பும் இல்லை, தொண்டர்களுடைய ஆதரவும் வேறு யாருக்கும் இல்லை, அது பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டு அதிமுகவினுடைய அத்தனை சட்டப்பூர்வமான பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது. பிறகு தேர்தலை சந்திக்கிறோம், ஒரே அணியாகத்தான் சந்திக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். சாதாரணமாக இவங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்கல. ஏற்கனவே 60 எம்எல்ஏக்கள் இருந்தவங்க போனவங்க எல்லாம் பார்த்தா 60 எம்எல்ஏக்கள் இருந்தது. அதில் 47 நாங்கள் வந்து தக்க வச்சுருக்கிறோம். இவ்வளோ ஒரு சுழல் மாதிரி அடிச்சு இந்த நேரத்தையும் தக்க வச்சுருக்கிறோம். 1,34,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். எனவே மக்கள் எந்த அளவுக்கு அதிமுக மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டு இருக்கிறது. ஒரு 15-20 லட்சம் வாக்குகள் தான் கூடுதல், ஒரு 10 லட்சம் வாக்குகள் தான் கூடுதல் தேவைங்கிறதா என்னுடைய பார்வை. அப்போ அப்படி இருக்கிற சூழல்ல திடீரென்று சில எம்எல்ஏக்கள் வந்து 1-2 இந்த மாதிரியான வேலை செஞ்சது வந்து மறுபடியும் எல்லாத்துக்கும் அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் பிறகு வெளிப்படையாக தெரிந்தது அவர்களே வந்து தாங்கள் செய்தது பிழைதான், தவறு செய்து விட்டோம் என்பதை சொல்லி கடிதம் கொடுக்கிறார்கள். அந்த கடிதத்தை பெருந்தன்மையோடு எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்கிறார். யாரையும் அரவணைக்காமெல்லாம் போல எல்லாரையும் ஏற்கனவே வெளியே போய் பல பிரச்சனைகளை பண்ணவங்களை எல்லாம் அரவணைச்சு கொண்டு வந்து அவரை ஒருங்கிணைப்பாளராக போட்டு இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டார். அதெல்லாமே எங்கள் பொதுச் செயலாளர் செய்துதான் பண்ணார். அதே மாதிரி இந்த முறை அரவணைத்தார். அரவணைத்து அவர்களுடைய எம்எல்ஏ பதவிகளை காப்பாற்றி கொடுத்த பிறகு மீண்டும் அந்த மாதிரியான கோரிக்கைகள் எழுகிறது என்கிற போது
இது இந்த தடவை நடக்கிறது வந்து வித்தியாசமானது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட வரேன். நீங்க 26க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கட்சிக்குள்ள இருந்தது. அங்க இது இப்ப நடப்பது என்பது இது எங்களுடைய பார்வையில இது தாவேகா நடத்தி கொண்டிருக்கிற குதிரை பேரத்தினுடைய இன்னொரு வடிவம் அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள முதல்ல 25 பேர் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா வாக்களிக்க வச்சிருக்கிறாங்க. அப்படி வாக்களிக்க வைத்தவர்கள் அவர்கள் வாக்களித்து அவர்களுடைய பதவி பறிபோய்விடும் என்கிற நிலை வருகிறது. இவர்கள் அரசுக்கு அவர்கள் பயன்பட மாட்டார்கள் என்பது தெரிந்த பிறகு அதுல இருக்கிற ஒரு டீம் உடைச்சாங்க. அவங்க கிட்ட போய் என்ன பேசுனாங்கன்னா, நாங்க வந்து லஞ்சம், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்று கேட்டோம். அவர்கள் அப்படி பட்டியலே கொடுக்கல. அதனால வந்து நான் யாருக்கும் அமைச்சர் கொடுக்கலன்னு பேசிதான் இவங்க மரகதம் குமரவேல் உள்ளிட்ட இந்த முதல் 3 பேர் உடைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கு பதவி. இவங்க அதை தடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அதிமுக விலைக்கு வாங்க முடியாது என்பதை முடிவு செய்த பிறகு அதுல ஒரு ஃபிராக்ஷன். அவர்களும் பயன்பட மாட்டார்கள் என்பது புரிந்த பிறகு அதுல ஒரு ஃபிராக்ஷன். இப்படி உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை அவர்களுடைய சுயநலத்தை பயன்படுத்தி தாவேகா இன்றைக்கு திருடி கொண்டிருக்கிறது. அதுல மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களாகட்டும், மரியாதைக்குரிய அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்களாகட்டும், அவங்க எல்லாம் உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமறிந்த நல்ல தலைவர்கள். அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை கொடுப்பது என்பது அந்த அறிக்கைக்கு நேற்றே எங்களுடைய சட்டமன்ற கொறடாவாக இருக்கின்ற எங்களுடைய பெருமரியாதைக்குரிய அண்ணன் திருவண்ணாமலையிலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு சரியான பதிலை கொடுத்திருக்கிறார். என்ன உண்மையில் நடந்தது? அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து சரியானது அல்ல. கட்சி தலைமை வந்து அந்த குற்றச்சாட்டை ஏற்கவில்லை என்பதை சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு இடங்கள் அவங்க மீண்டும் மீண்டும் அவங்க சொல்வது எங்கள் பொதுச் செயலாளர் நாங்க பொதுச் செயலாளரை ஏற்றிருக்கிறோம், எங்களுக்கு எந்த இது இல்லை என்கிறாங்க. அதனால இதை வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு ஸ்பிளிட்டா பார்க்க வேண்டிய அவசியம் வந்ததாக நாங்க இதுவரைக்கும் கருதல. அப்படி கட்சி நினைக்கல. இது இவங்களுக்கு கட்சிக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை எங்கே பேசி தீர்க்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் எங்களுக்கு வழிகாட்டியவர்களே இந்த தலைவர்கள் தான். இவங்க சொல்லிதான் நாங்கள் அதையெல்லாம் கத்துக்கிட்டோம். இப்படிதான் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற முரண்பாட்டை பேசணும்னு இன்னைக்கு அவர்கள் அப்படி பேசுகிற போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. எனவே இதெல்லாம் சின்ன சின்ன முரண்பாடுகள். இது வந்து கட்சி பிளவோ கட்சிக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையாக எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. இதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் பேசி சரி பண்ணிடுவாங்க. அவர் திரும்ப கொடுத்த பொறுப்பை எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் ஏத்துக்கலையே. அதுதான் பிரச்சனை. அதுதான் இப்ப ஏன் ஏத்துக்கலைங்கிறது எங்களுக்கு தெரியல. நீங்க அவரு அரவணைச்சு செல்லல அப்படின்னு சொன்னா மீண்டும் பொறுப்பு கொடுக்க மாட்டார் இல்லையா? வந்தவங்களுக்கு அதுல சரியா உணர்ந்து அந்த கடிதத்தை கொடுத்தவர்களுக்கு எல்லாம் பொறுப்புகளை கொடுக்கிறார். அப்ப அந்த பொறுப்புகளை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அது வெளியே இருக்கிறவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அவங்க வந்து சொல்லுகிற காரணங்கள் ஏற்புடையதாக கட்சிக்காரங்களுக்கே இல்லை. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் போட்டாச்சு. நீங்க மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் அவங்க வந்து கட்சிக்கு எதிரான அந்த விஷயத்துல தான் ஒருவேளை இபிஎஸ் வந்து அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு எப்படி நியாயம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு முரண்பட்டு கட்சியிலிருந்து போய் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு காட்டி அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. கட்சியினுடைய தலைமை வந்து சரி அவங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? அப்படி இருந்தா முதல்ல அது ஒரு தலைமையா? கட்சி தலைமை என்பது இக்கட்டான சூழல் வருகிற போது இப்படி ஒரு ஃபிராக்ஷன் எடுத்து நீங்க போய் அங்க வாக்களிக்கிறீங்க என்கிற நிலை வருகிற போது அந்தந்த இடங்களிலே மாவட்டத்தில் இருக்கிற அந்த அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு கட்சி தலைமை என்ன வகை நம்பிக்கை கொடுக்க முடியும்? கட்சி இன்னும் அப்படியே இருக்கிறது. சில எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இந்த நிலையை எடுத்திருக்கிறார்கள். 25 எம்எல்ஏக்கள் மட்டும் அதிமுக என்கிற கட்சி அல்ல. அது கோடான கோடி தொண்டர்களினுடைய கட்சி. அப்ப வெறும் 25 எம்எல்ஏ சேர்ந்து எடுத்த முடிவு கட்சியின் முடிவல்ல என்பதை சொல்லணும்னா அந்தந்த இடங்கள்ல நாங்க அந்த பதவிகள்ல ஆட்களை போட்டு தானே நிரப்ப முடியும். அப்படித்தானே ஒரு பொதுச் செயலாளர் செயல்பட முடியும். அப்ப அந்த இடத்த பொறுப்புகளுக்கு ஆள் போடுற. சரி பொறுப்புகளுக்கு போட்டவங்க யாரு? ஃபாரின்ல இருந்து இறக்கி போட்டுமா? இதே களத்திலே நின்று கொண்டு இதற்கு தகுதியோடு இருந்தவர்களை தானே பொறுப்பா போட்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாம் இவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க தானே. அப்ப அந்த பொறுப்பே தான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்பது வந்து நீங்கள் அது சரியானதாக கட்சியை நினைக்கவில்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி இன்னைக்கு 2 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட தாவேகாவிலையும் சரி இந்த மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது ரொம்ப அதிகாரமிக்க பதவியாக இருக்கும்போது அது இல்லாமல் நம்மளால் அங்கே செயல்பட முடியாது அப்படின்னு எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் நினைக்கிறது சரியாக தானே இருக்கும். நான் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேண்டாம் என்று நேற்று தான் பேசியிருக்காங்க. அவங்க அந்த பேச்சு முழுமையாக கேட்டிங்கன்னா அவங்க கட்சி மேலே இருக்கிற அக்கறையோட தான் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன், இன்னும் மற்றவர்கள் வரட்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ எஸ்பி வேலுமணிக்கு என்னதான் தேவை இருக்கு? அதுதான் அது புரியல. மற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கணும்னு கேட்குறாரா? அப்போ மாவட்ட செயலாளர் கொடுக்கணும்னு இவங்க சொல்றதுல பாதி பேர் ஏற்கனவே தாவேக்காக்கு போயிட்டாங்க. அப்போ யாருக்கு நீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறது? ஏன் இப்போ கொடுத்துருக்கிற மாவட்ட செயலாளர் இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்களோடு ஏன் ஒருங்கிணைந்து செயல்பட முடியல? இப்போ இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளராக இருக்கும்போது அவங்க கூட ஒருங்கிணைஞ்சு தானே இவங்கெல்லாம் செயல்பட்டு இருந்தாங்க. மாவட்ட செயலாளர் மட்டும் கட்சி இல்லை, எல்லாம் சேர்ந்தது தானே கட்சி. அப்போ இன்றைக்கு இன்னொரு மாவட்ட செயலாளர் கொடுக்குற போது அதை கொடுத்தா தான் நான் அங்கே வந்து வேலை செய்வேன்,
என்று சொல்வது என்ன வகைனா, அப்படின்னா நீங்க இப்போ கட்சி இக்கட்டான சூழல் இருக்கும்போது நீங்க போய் கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக முடிவெடுத்து நீங்கள் வாக்களிக்கிற போது அங்க கட்சியை காப்பாத்துறதுக்கு ஒரு செயலாளரை போட்டிருக்கோம்ல, மாவட்ட செயலாளரை. அவர் அதை இப்போ வந்து நீங்க திரும்பி வந்தோன்னு அவர் எடுத்துடணுமா? அது பிழை இல்லையா? அவருக்கு கொடுக்கிற பொறுப்பை அவர் அவருடைய இதை நிரூபிக்கிறார். அவர் இங்கே கட்சியை கட்டுறார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அங்கு கட்சி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நீக்குன்னு சொல்வது என்ன வகை நியாயம்? அப்போ இதுல இதுல அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது என்பதுதான் ஒரு சாதாரண மனிதனின் புரிதலாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள்ல அடிப்படையே இல்ல. இது எப்படி அவரு நீங்க போயிருவீங்க, போனவொன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல புதுசா பொறுப்பு போட்டாங்கன்னா, நீங்க வந்தோனே அதே பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு உங்கள அங்கேயே போடணுங்கிறதுல என்ன நியாயம் இது? எப்படி ஒரு கட்சி இதை ஏத்துக்கும்? இப்போ எஸ்பி வேலுமணி தரப்புலேருந்து இன்னொரு கோரிக்கை அதில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டோரையும் கட்சியில் இணைச்சிக்கணும் அப்படிங்கும்போது, அங்கே இபிஎஸ்க்கு எங்கே நெருடல் ஏற்படுது? இந்த சொல்லாமது இல்ல. ஓபிஎஸ் பத்தி பேசியிருந்தாங்கன்னா அருவருப்பானதுன்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? இதோட ஓபிஎஸ் இணைக்கு மட்டும் செந்தில் பாலாஜி இணைச்சிடணும். நீங்க அவர் ரகுபதியை இணைச்சிடணும். சேகர் பாபு இணைச்சிடணும். இவங்க எல்லாரும் அதிமுக இருந்து போனவங்க தான். இணைச்சிக்கலாமா எல்லாத்தையும்? இப்ப அம்மையார் சசிகலா அவங்க இருக்காங்க, அண்ணன் டிடிவி இருக்காங்க. இவங்க 2 பேரும் கேட்டாங்களா? இப்ப கட்சியில அவங்க வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் உள்ள வர்றதுக்கு அவங்க ஒரு கோரிக்கை வச்சுதான் அந்த சமயத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து மறுத்தாங்க. இணைச்சக்கூடாது அப்படின்னு ஒரு கட்சி தலைமை எல்லாருடைய கருத்தையும் கேட்டுதான் அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தனி கட்சி தொடங்கி, அந்த தனி கட்சிக்கு இன்னைக்கு அவங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு தேர்தல் வருது, தேர்தலில் கூட்டணி அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு அந்த முயற்சி இருந்தது. அவரு தனி கட்சியை எப்பவோ தொடங்கிட்டாரு. அதன் பிறகும் கூட அவர் வந்து கொஞ்சம் முரண்பட்டெல்லாம் நின்றது உண்டு. ஆனால் ஒரு தேவை வருகிற போது, தமிழ்நாட்டிற்குள் இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் என்கிற தேவை வருகிற போது, அந்த அரசியல் சூழலை அவர் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டுதான் அவர் வந்து கூட்டணிக்கு வர்றார். அப்ப கூட்டணியில் நின்று தான் இன்னைக்கு செஞ்சோம். ஒரு தனிப்பட்ட வன்மம் இருந்துச்சுன்னா கூட்டணிக்குள்ள வேலை செய்ய முடியாது. அப்ப தனிப்பட்ட வன்மங்கள் எல்லாம் இதுல எதுவும் இல்லை. அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகள் தான் முன்னாடி நிக்குது. இப்ப அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இப்ப அவர் கேட்டாரா? எனக்கு தெரிந்து கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நிகராக அவர் எங்கள் கட்சி தலைமையை ஆதரித்து தான் நிற்கிறார். எங்க பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுகளை அவர் சரி என்பதை தான் சொல்லுகிறார். அவருடைய எல்லா நேர்காணல்களிலும் அவர் வந்து இந்த கூட்டணிக்கு 100 விழுக்காடு உண்மையாக இருக்கிறார். இப்ப அவரை கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற அந்த கோரிக்கையே எழவே இல்லையே. அவர் தரப்பிலிருந்தே எழாத கோரிக்கையை ஏன் வச்சுட்டு இருக்கணும்? அப்ப வைப்பதற்கு வேறு கோரிக்கை இல்லை என்பதற்காக இதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமாங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கே வருது. இல்லை, இப்போ டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 2 பேரையும் கட்சியில் சேர்த்துக்கணும்னு எஸ்பி வேலுமணி கேட்கறதுங்கிறது தேவையற்ற ஒன்று அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், கடந்த காலங்களில் நீக்கணும்னு சொன்னபோது எல்லாரும் ஒன்றா இருந்தா நீக்கணும். அதை இவங்க எல்லாரும் இவங்க யார் யார் அன்னைக்கு சேர்த்தணும்னு சொன்னாங்க, யார் யார் நீக்கணும்னு சொன்னாங்க என்பதெல்லாம் எங்கள் கட்சி தலைமைக்கு தான் தெரியும். எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு, இது பரிசீலிக்கப்படாத விஷயம் இல்லை, பரிசீலிக்கப்பட்டு அதில் என்ன முடிவு எடுக்கணும் பண்ணும்போது சேர்த்தவே கூடாது என்று சொன்ன தலைவர்கள் உண்டு. தலைவர்கள்னா நீங்கள் சாதாரணமான அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளராக, மந்திரிகளாக எல்லாம் வேண்டாம் சேர்த்தனம்னா இந்த பின்விளைவுகள் வரும். அவங்களும் தனிப்பட்ட பிரச்சனைக்காக சொல்லலை, அவங்களும் கட்சியினுடைய நலன் சார்ந்து தான் சொன்னாங்க. அன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இதாக தான் போனாங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு அவங்களே தானே திருப்பி சேர்க்கணும். அவங்களே சொல்றாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ அண்ணன் 2 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர் தான் பார்ட்டியா? இல்லை, எடப்பாடி தலைமையில் நடந்த கட்சி கூட்டத்திலையுமே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுங்கிறாங்களே. யார் வச்சா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, யார் வச்சது யாரு? ஏன் வச்சவங்க வெளியே பேசவே இல்லை? இது என்னது? இது மறுபடியும் அதிமுக கூட்டத்துக்குள்ள ஏற்கனவே வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு தவறான செய்தி வந்துருச்சுன்னு அவங்க ஒரு பெருந்தன்மையோடு அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சாங்க. நாங்க இது தெரியாம தான் போட்டு இந்த செய்தி தவறான செய்தி பரப்பிட்டு. அப்ப அதிமுகவுக்குள்ள நடக்கிற கூட்டங்கள் இப்படியானது பேசப்பட்டதுன்னு எவ்வளவு காலத்துக்கு இந்த வதந்திகள் பரப்ப முடியும்? நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நோன் லீடர் இருக்கார். இப்ப அண்ணன் வேலுமணி அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே எங்களை எல்லாம் வழி நடத்திய ஒரு மதிப்புமிக்க தலைவர். அவரெல்லாம் மக்களுக்கு அவர் முகமெல்லாம் நன்றாக தெரியும். அவர் ஒரு கட்சியினுடைய ஒரு முகமாகவே பார்க்கப்பட்ட தலைவர். அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள் எல்லாம் அப்படியான தலைவர்கள் தான். இந்த தலைவர்களுக்கு இவர்கள் எடுப்பது மட்டுமே முடிவு என்பது இருக்காதேன்னு நான் சொல்றேன். முகம் தெரியாத தலைவர்களும் களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல. யாரோ ஒருவர் முகம் தெரியாத நபர் இந்த கோரிக்கையை வச்சா நீங்க இதை டிஃபெண்ட் பண்றதுல ஒரு நியாயம் உண்டு. நீங்களே சொல்றீங்க ஒரு முகம் தெரிந்த நபர் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப எஸ்பி வேலுமணி சொல்றத நம்ம புறந்தள்ளிட்டு போயிட முடியாதுல்ல. அவரே அந்த கோரிக்கையை தொடர்ந்து ஏன் முன்வைக்க புறந்தள்ளிங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் முகந்தெரிந்த தலைவர்கள் என்ற காரணத்தால் இவர்கள் தொலைக்காட்சியிலே காட்டப்பட்டிருக்கிறார்கள் மக்களை. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத தலைவர்களாக, ஆனால் கட்சிக்கு அறிமுகமாய் கட்சிக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த தலைவர்களையும் அவர்களுடைய கருத்தையும் கேட்டுத்தானே ஒரு பொதுச்செயலாளர் முடிவு செய்யணும். ஒரு 2 பேர் 3 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கிறதுக்காக ஒரு பொதுச்செயலாளர் முடிவு எடுக்கலாமான்னு நான் கேட்கிறேன். அப்ப கட்சி தொண்டனினுடைய உணர்வு நிலைக்கு என்ன மரியாதை இருக்குது? அப்ப ஒரு பொதுச் செயலாளர் யாருடைய உணர்வு நிலைக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்ப இதெல்லாம் கலந்தாலோசிக்கப்பட்டு இதெல்லாம் பல முறை பேசப்பட்டு தானுங்க இந்த முடிவே எடுக்கப்படுது. இப்போ வந்து அந்த பக்கம் இருந்து அப்படியான கோரிக்கைகளே எழவில்லை.
டிடிவி சைடும் சசிகலா தரப்புலேயுமே அந்த கோரிக்கை இல்லைங்கிறீங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, இருந்தா சொல்லுங்க. இப்ப ஏதாவது அவங்க அப்படியாவது பேசியிருக்காங்களா தேர்தலுக்கு பிறகு? எந்த இடத்துல இருந்தும் அப்படி ஒண்ணும் வரல. நீங்க 2016க்கு அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல்ல, குறிப்பா அதிமுக அரசியல்ல நடந்த எல்லா விஷயங்களுமே உற்று நோக்கப்படுது. டிடிவி தினகரன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லும்போது, ஸ்லீப்பர் செல்லுங்கிற ஒரு வார்த்தையே யூஸ் பண்றாரு இல்லையா? கிட்டத்தட்ட இப்ப அதெல்லாம் நம்ம ஒரு தடவ ரீகால் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஒருவேளை டிடிவி தினகரன் நேரடியாக கேட்கவில்லை அப்படின்னாலும் கூட, அவரோட குரலாக எஸ்பி வேலுமணி ஒலிக்கிறாரா இப்படி அப்படின்னு இப்படி பார்க்கலாம்ல. எல்லாம் கற்பனை செய்து ஒரு கட்சி தலைமை முடிவெடுக்க முடியாதுல்லங்கிறேன் நான். இப்படி இருக்கலாமோ, அதுவாகவோ, இப்படி எல்லாம் முடிவெடுக்க முடியாது. என்ன நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஃபேக்ட்டோ, அதுக்கு தான் ஒரு கட்சி தலைமை முடிவெடுக்க முடியும். இல்லைங்களா? அப்ப இது முதல்ல அப்படி ஒரு கோரிக்கை வந்தாலுமே, அது மற்ற எல்லாரையும் கூட்டி, அது கலந்தாலோசிச்சு, மத்தவங்களுடைய கருத்தை எல்லாம் கேட்டு, அப்படியெல்லாம் தான் பண்ண வேண்டிய விஷயம். அது நான் என்ன சொல்றேன்னா, அப்படி கோரிக்கை இல்ல. இன்னும் அதுக்கு மேல ஒண்ணும் நீங்க என்னைக்கோ அண்ணன் டிடிவி அவர்கள் பேசினத பேசுற நாம, இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்கள் கட்சியினுடைய தலைமை, எங்கள் கூட்டணி தலைமைக்கு அவர் எவ்வளவு உறுதுணையா நின்று கொண்டிருக்கிறார். அதை எப்படி நம்ம மறுக்கிறோம்? அதை ஏன் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்? அவர் வெளிப்படையாக சொல்லுகிறாரே, அவர் இந்த இந்த கூட்டணி வந்து சரியாகத்தான் செயல்பட்டது. கேள்வியே கேட்கிறாங்களே அவர்கிட்ட. இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா தான் இது பண்ணாரு. அவரோட தலைமையில் அது சிறப்பாக தான் நடந்தது என்று அவரே சொல்லுகிறார். இல்ல இப்ப நேத்து எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிக்கைக்கு டிடிவி தரப்புல இருந்து நான் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஏங்க சொல்லணும்? அவங்க கோரிக்கை முன் வச்சிருந்தா தானே அவங்க சொல்லணும். ஆமா நான் வச்ச கோரிக்கைன்னு. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. சார், அதிமுகல எஸ்பி வேலுமணி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் உள்ளவர், நத்தம் விஸ்வநாதனும் ஃபெமிலியர் ஃபேஸ். இது இவங்க எத்தனை ரெண்டு பேர் பேருமே ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில இந்த கருத்து முன்வைக்கப்படுது. அப்படிங்கும்போது டிடிவி தினகரன் இதுக்கு ஏன் பதில் சொல்லணும்? எதுக்கு சார் சொல்லணும்? எனக்கு நான் கேட்கிறேன். நான் ஒரு அறிக்கை விட்டேன்னா நீங்க பதில் சொல்லணும். அது அவரு இன்னொரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார். அவர் பதில் சொல்லணும் இதுக்கு. அவர் ஏன் சொல்லின்னு அவர்கிட்ட கூட நீங்க கேட்கலாம். ஆனா சொல்ல வேண்டிய தேவையே இல்லைங்கிறது ஒரு காமன் மேனா என்னோட சென்ஸ் இது. எதுக்கு சொல்லணும்? நீங்க உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒருத்தரை நீக்குவீங்க. அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். அவரை சேர்த்திக்கலாமே, உங்க நலனுக்காக நீங்க அவரை சேர்த்திக்கலாம்பீங்க. அவர் ஒவ்வொன்றுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது அவர் வேலையா? அவர் போய் தனி கட்சி தொடங்கி அந்த கட்சியிலிருந்து அவர் ஒரு கூட்டணிக்கு நேர்மையாக இருக்கிறார் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அவர் மேல எந்த பிழையுமே இல்லை. அப்ப அவரு போய் நீங்க இவருக்காக பதில் சொல்லுங்க. நீ ஏன்னு ஒருவேளை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் 2 பேர்த்தோடையும் சம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு கூட நினைக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா இது ஒரே கட்சியாக இருக்க போகுது. அண்ணன் வேலுமணி அவர்களோ அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களோ நான் கட்சி விட்டு போகிறேன்னு சொல்லல. அப்ப நாளைக்கு இது ஒரே கட்சி தான். இன்னைக்கு போய் இவரை ஒரு சப்போர்ட் நாம ஏன் பண்ணணும், இவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் கூட நினைக்கலாம் இல்ல. நானா தான் அப்படித்தான் நினைப்பேன். அண்ணன் டிடிவி என்ன நினைக்கிறார் எனக்கு தெரியல. நான் ஒரு காமன் தான் சொல்றேன். அப்ப அவர் அதுல கருத்து சொல்வதை தவிர்ப்பது தான் நல்லது. தவிர்த்துட்டு போறாரு அவரு. நான் ரொம்ப சாதாரணமா கேட்கிற விஷயம், இதை வந்து எத்தனை காலத்துக்கு பேசுவீங்க? நான் ரொம்ப சாதாரணமா சொல்றேன் சார். ஒருவேளை அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியில வந்து சேர்த்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பொதுக்குழு கூடி எல்லாரும் கூடி மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்களை சேர்த்திருந்தா, இன்னைக்கு இதே ஊடகங்கள் இதே மக்கள் என்ன பேசுவாங்கன்னா, கட்சி இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு போனதுக்கு இந்த அம்மாவை சேர்த்துன்னு தான் காரணம். அவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுல போய் ஜெயிலுன்ட்டு வந்தாங்க. அம்மாவோட மரணத்திலேயே அவங்க குற்றஞ்சாட்டப்பட்டாங்க. இவங்களை போய் சேர்த்திட்டாங்கன்னு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. எனவே இந்த விமர்சனங்கள் இவங்க வைக்கிற விமர்சனங்களை பொறுத்தெல்லாம் ஒரு கட்சி முடிவெடுக்க முடியாது. ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவு கட்சியில இருக்கிற பரந்துபட்ட எல்லாருடைய ஒப்புதலோடும் தான் அது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு நான் கட்சி விட்டு வெளியே போறேன்னா நாளைக்கு நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும். எனக்கு குற்றச்சாட்டுகளுக்கா பஞ்சம்? என்ன வேணா குற்றச்சாட்டு வச்சுட்டு போலாம். அப்ப இது வந்து ஏற்புடைய சிந்தனையா இருக்காது. நீங்க எல்லாரும் இவங்க ஓபிஎஸ் அவர்களை சொன்னாங்க, இவரை வைத்தியலிங்கம் அவர்களை சொன்னாங்க. எல்லாம் இன்னைக்கு வேறு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. யாரும் இங்க காத்துட்டு இருக்கல. அப்ப அவங்க அவங்களுடைய அரசியலை பாக்குறாங்க. இந்த கட்சி இது மாதிரி அம்மா அவர்கள் இருக்கிற போதே நூற்றுக்கணக்கான பேர் நீக்கப்பட்டிருக்காங்க சார். அன்னைக்கெல்லாம் இவங்க எதுவுமே பேசலையே. அம்மா அவர்கள் இருந்த போது நாங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். இவங்க சொல்ற மாதிரி தொடர் தோல்வி. ஜெயலலிதா இருந்தபோது அதிமுகல இது மாதிரி இன்னொரு குரல் எழும்பாதே. அதுதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சிருவாங்க யாரா இருந்தாலும். அன்னைக்கு பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற தலைமை வந்து ரொம்ப ஜனநாயகப்பட்டு நிக்கிறங்காட்டி இப்படியான குரல்கள் எழுவதாக நான் பார்க்கிறேன். அதீத ஜனநாயகம் கட்சிக்குள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்ப நீங்க சொல்ற கருத்துப்படி ஜெயலலிதா இருந்தபோது அப்ப ஜனநாயகமே இல்லைங்கிற வாதம் வந்து அதீத ஜனநாயகம் நான் உச்சரிக்கிறேன் பாருங்க. அப்ப ஜனநாயகம் இருந்தது, இப்ப அதீத ஜனநாயகம். அதீத ஜனநாயகம் எல்லாரிடம் கருத்து அதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன முரண்பாடு? இல்ல நீங்க இப்ப ஜெயலலிதா இருந்தபோது குரல் எழுப்பினாலே அதுக்கு தடை விதிக்கப்படும். அது உடனடியாக ஆக்ஷன் அம்மா இருந்தபோது என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். அம்மா இருந்தபோது நானெல்லாம் வெளியிருந்து பார்த்தவன் தான். நான் இன்னைக்கு சொல்றேன், அவங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னா எங்க பேசுறது அப்படிங்கறதுக்கான வரைமுறை உண்டு. நீங்க வந்து வெளியே பத்திரிகையாளருக்கு பேச முடியாது, நீங்க அறிக்கை விட முடியாது, நீங்க பண்ண முடியாது. உங்க கருத்தை சொல்லலாம். ஜனநாயகங்க. அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், மறுக்கப்படும். ரெண்டுமே நடக்கலாம். ஏன்னா எல்லாருடைய கருத்தும் கேட்கும்போது எல்லாருடைய கருத்தையும் நிறைவேற்ற முடியாது.
அப்போ அதில் எது சிறந்ததுங்கிற ஒரு தலைமை, அதுக்கு தான் தலைவர்னு ஒருத்தர் வச்சு வைக்கிறோம். இல்லைன்னா தலைவரே தேவையில்லை ஒரு கட்சிக்கு. முடிவெடுக்கிற இடத்துல அவர் இருப்பார். அப்போ கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இது ஜனநாயகம். எங்க பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவரும் அந்த ஜனநாயக நடைமுறையை கொஞ்சமும் பிசகாமல் கடைபிடித்தார். பொதுக்குழுவில் கருத்துக்கள் கேட்கப்பட்டது, செயற்குழு கூடும்போது கருத்துக்கள் கேட்கப்பட்டது, தலைவர்கள் தனியாக சந்திக்கிற போது அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டது, அவர்களோடு அது எல்லாமே கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. எல்லாம் கருத்து சொன்ன பிறகு முடிவெடுக்கிற இடத்தில் அவர் இருந்தார். அந்த முடிவு வந்து பெரும்பான்மையை வச்சு தான் அவர் எடுத்தார். இதெல்லாம் செய்த எங்கள் பொதுச் செயலாளர் யாரையும் நாம் இழந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அதனால தான் அவர் வந்து மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கே வந்து வெளியே போறார், ஆட்சியை கவிழ்க்கறதுக்கு வேலை செய்கிறார், ரெட்டை இலையை முடக்கணும்னு சொல்லி நீதிமன்ற தேர்தல் ஆணையத்துக்கு போறார். இத்தனையும் பண்ண பிறகு அவரை அழைச்சிட்டு வந்து, நீங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா கூட செய்தது இல்லை அந்த வேலையை. அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க முரண்பட்டு போனவங்களை. ஆனா கூட்டிட்டு வந்தவங்களை யாரும் வந்து இவர் அவரை ஒருங்கிணைப்பாளராக்கிட்டு இவர் இணை ஒருங்கிணைப்பாளராகினார். இவர் அந்த வேலையை தலைவரும் அம்மாவோ செஞ்சதில்லை. அந்த அளவுக்கு ஒரு அதீத ஜனநாயகத்தோடு இருந்தார். சரி பரவாயில்ல, அவர் ஒரு பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவர் ஒரு தலைவர், அவரை ஒருங்கிணைப்பாளரை வச்சுக்கோ, கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவரு, நான் முதலமைச்சராக இருக்கிறேன், இப்ப அவர் துணை முதலமைச்சராக இருக்கட்டும். இந்த அளவுக்கு பண்ணார். இதெல்லாம் பண்ண பிறகு என்ன நடந்துச்சு கட்சிக்குள்ள? அப்ப அந்த அதீத ஜனநாயகத்தினுடைய எல்லைக்கோடுகளையும் நீங்கள் மீறி போகிற போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தலைமைத்துவத்துக்கே அது கேள்விக்குறியா போயிடும். அதனாலதான் கட்சிக்காரங்க இத்தனை பேர், கோடிக்கணக்கான பேர் ஏன் இன்னைக்கு நாங்க இது சரின்னு சொல்றோம்? நீங்க தவறுன்னு சொல்ற ஒரு 10 பேரை மட்டுமே என்னைக்குமே காட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே. இந்த கோடிக்கணக்கான பேர் இப்ப எடப்பாடியாரோட நெருங்கி நிற்கிற இந்த உணர்வு மிக்க தொண்டர்கள் இவங்க உணர்வு நிலை ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? இவங்க எப்படி அதை ஏத்துக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கட்சியினுடைய கட்டுப்பாடு என்பது என்னங்கிறது. அதனால இது வரலாம். நான் சொல்றது வந்து, நாங்கள் இப்போ வந்து இந்த கட்சி விட்டு கட்சியை காட்டி கொடுத்துட்டு வெளியே ஓடி போன அந்த வெளியே போனவர்கள் குறித்து தான் கவலை கொள்கிறோம். அவர்களை கூட நாங்கள் என்ன சொல்றோம்னா, அவங்க போயிட்டு அவங்க கட்சி வளர்த்துற வழியை பார்த்தா எங்களுக்கு அந்த பிரச்சனையில் நீ பாட்டுக்கு பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். அங்க உட்காந்துட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை எங்கள் கட்சி மீது எங்கள் பொதுச் செயலாளர் மீது வைக்கிற போது தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். மற்றபடி அண்ணன் வேலுமணி அவர்களாகட்டும், அண்ணன் நத்த விஸ்வநாதன் ஆகட்டும், அவர்கள் எங்கள் கட்சியில இருக்கிற தலைவர்கள். அவர்கள் வைக்கிற அந்த ஏன் அப்படி வெளிப்படையாக இது பேசப்படுகிறது, இதிலே தாவேக்காவின் விளையாட்டு இருக்கிறதா என்கிற சந்தேகம் இயல்பாக எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு வருகிறதை ஒழிய, அதை தாண்டி அவர்கள் வந்து அவர்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் என்றால் அவர்கள் எல்லாம் பேசிக்கொள்கிற உயரத்தில் இருக்கிறார்கள். நான் போய் எங்கள் பொதுச்செயலாளர் பார்க்கணும்னா 3 நாள் நான் ஒரு அனுமதி கொடுத்துட்டு காத்திருக்கணும். எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது தான் நான் போய் பார்க்க முடியும். அவர் அந்த அளவுக்கு வேலை பழுவில் இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் இவர்கள் எல்லாம் அப்படி இல்லை. தலைவர்கள் இவங்கெல்லாம் உடனே பார்க்கிற இடத்துல இருக்கிறாங்க. எனவே அதெல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க. அதெல்லாம் அவங்க பிரச்சனை. அதனால கட்சிக்குள்ள இன்னைக்கு பிரச்சனை பெருசாயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல ஒண்ணும் இல்லை. கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரே முடிவோடு, தெளிந்த சிந்தனையோடு எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய தலைமையை ஏற்று இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இல்லை, கிட்டத்தட்ட ஏற்கனவே 25 எம்எல்ஏக்கள் வந்து கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. எஸ்பி வேலுமணி, நத்தம் இருந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன், இப்போ எஸ்பி வேலுமணி இவங்களும் தொடர்ந்து கோரிக்கையில் வந்து பொதுக்குழுவை கூட்டணுங்கிற ஒரு இதுக்கும் செயற்குழுவை கூட்டணுங்கிற கோரிக்கையும் வைக்கும்போது ஏன் அந்த இடத்துக்கு இபிஎஸ் போக மாட்டேங்க? என்ன சார் பிரச்சனை? இப்போ பொதுக்குழு நாங்கள் கூட்ட தான் போகிறோம். இப்போ என்ன பொதுக்குழு கூட்டாமல் ஓடி போகவே முடியாத ஒரு கட்சி. ஒரு கட்சியினுடைய ப்ரொசீஜர் என்னங்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளையும் நான் இப்போ அழைக்கிறேன். அழைச்சு அந்தந்த மாவட்டங்களில் நாம் அடைஞ்சிருக்கிற வெற்றி, தோல்வி, இதற்கான காரணங்கள் என்ன என்பதை பரிசீலிக்கிறேன்னு சொன்னார். அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும் சந்திச்சு முடிச்சிட்டார். இதெல்லாம் வந்து வெளிப்படையாக நடந்துச்சு, செய்தியாளர்கள் இருந்தாங்க. இல்லை, எந்த மாவட்டத்திலிருந்தும் பொறுப்பாளர்கள் வராமல் இல்லை. எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களும் அங்கே அந்த ஒன்றிய அளவில், கிளை அளவில் இருந்த பொறுப்பாளர் வரைக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க, கலந்துட்டாங்க. எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் அவங்க கருத்தை சொன்னாங்க. என்னென்ன எந்த மாதிரி பின்னடைவு சந்தித்தோம், ஏன் வந்தோம் என்று எல்லாமே சொன்னாங்க. இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதையெல்லாம் குறிப்பாக எடுத்துட்டு பிறகு அவர் எழுந்து பேசுகிற போது இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இது இந்த முடிவுகள் எடுக்கலாம்ங்கிற ஒரு சொல்லி. இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. தேர்தல் முடிந்த பிறகு கட்சிக்காரங்களை சந்திக்காம இல்லையே. இப்போ அவங்க கருத்து சொல்லி பெரிய தலைமைக்கு எதிராக புரட்சி வந்துருச்சு மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் எப்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திக்க முடியும்? எப்படி இத்தனை மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து சந்திச்சாங்க? முதல்ல யாருமே எந்த நிர்வாகி மிஸ் ஆகலையே. உள்ளிருந்த நிர்வாகிகள் அத்தனை பேர் கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருக்கு ஆதரவாக, யாருக்கு எதிராக கருத்து சொன்னார்கள்? ஒரு செய்தி தொடர்பாளர் நான் வெளியே சொல்லக்கூடாது. அதையே நாங்கள் அது தனிப்பட்ட முறையில் நடத்தின கூட்டம் தான். அப்போ கட்சி இன்டாக்டா இருக்குதுங்கிறது எங்களுக்கு அதில் தெரியுது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கட்சி தொண்டர்கள் ஒரே மாதிரி அடுத்த கட்டங்களில் அடுத்த நிர்வாகிகளை கூட்டுவாங்க. இப்போ நீங்கள் பொதுக்குழு கூட்டுறீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் மட்டும்தான் பேச முடியும். ஆனால் இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் நடத்தி முடிச்சிருக்கிற சந்திப்பில் ஒரு ஒன்றிய இதிலிருந்து வருகிற நிர்வாகி வரைக்கும் பேச முடியும், ஒரு நகர நிர்வாகி, ஒரு கிளை நிர்வாகி வரைக்கும் பேச முடியும் இருந்துச்சு. சார்பணிகளினுடைய நிர்வாகிகள் அதில் பேச முடிஞ்சுச்சு. ஒவ்வொருத்தரும் தங்கள் கருத்தை சொன்னாங்க. இப்படி இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம், இந்த இடத்துல இப்படி சரி பண்ணலாம், இது என்னன்னு சொன்னாங்க. எல்லாரும் நம்பிக்கையோட தான் போறாங்க. இல்லை, இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லை. இபிஎஸும் எஸ்பி வேலுமணி அண்ட் கோ அந்த குரூப்பும் உட்காந்து பேசுறதுல என்ன தயக்கம் இருக்குங்கிறேன்.
என்ன தயக்கம் ஒண்ணு, நான் அதான் சொல்றேனே, இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிக்கலாங்கிறேன். கட்சி என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிற ஒரு மன குழப்பத்தோட இருக்காங்க. ஒண்ணுமே இல்லைங்க சார். தொண்டர்களுக்கு எந்த குழப்பமே இல்ல எந்த அப்படிங்கிறீங்க. நீங்க இல்ல, இப்ப வாங்க, நான் ஒரு கட்சிக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு இவ்வளவு விஷயம் உட்கட்சி சொல்றேன். பூசல் ஒரு வந்து விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அவங்க விஷயம் சொல்றேன். மனநிலையை பாதிக்காதான்னு நான் ஒரு கேட்கிறேன். விஷயம் நான் சொல்றேன். நீங்க ஒரு நல்ல சேனல் நடத்துறீங்க, நம்ம நடுநிலையான சேனல். தயவு செய்து எனக்கு ஒரு ஒரு 5 நாள் நீங்க உங்க உங்களுடைய கேமராமேனு, உங்களுடைய நீங்களே கூட வாங்க. நான் போற கூட்டங்களுக்கு மட்டும் உங்களை கூட்டிட்டு போறேன். எந்தெந்த ஒன்றிய கூட்டங்கள் நடக்குது, ஒன்றிய அளவில் நடத்துறோம். நீங்க வந்து பாருங்க. உங்க கேமரால வச்சு எடுங்க. நீங்க அங்க இருக்கிற தொண்டர்களோடு பேசுங்க, நிர்வாகிகளோடு பேசுங்க, மாவட்ட செயலாளர்களோடு பேசுங்க. பேசிட்டு நீங்க சொல்லுங்க. ஆமா, குழப்பத்தில் இருக்கிறாங்க தொண்டர்கள், உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இது நான் சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் எல்லா மீடியாவுக்கும் கொடுக்குறது இல்லை. வாங்க, ஒரு நாள் நம்ம போலாம். நீங்க 100 இடங்கள்ல போய் இந்த கூட்டங்களில் நீங்க போய் சந்திச்சீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல அதிகபட்சம் போனால் ஒரு 3 விழுக்காடு, 100க்கு ஒரு 3 இடங்களிலே உங்களுக்கு சில குழப்பங்கள் இருப்பதாக தெரியலாம். அந்த தலைவர்கள் இன்றைக்கு கருத்து மாறுபாட்டு நிற்கிற தலைவர்கள். 97 இடங்கள், 97 விழுக்காடு கட்சி என்பது எப்பொழுதும் போல இருக்கிறது. இந்த 3 விழுக்காட்டுக்குள்ளேயுமே 2 தரப்பாக பிரிந்துதான் பேச்சுவார்த்தை நடக்கிறதே ஒழிய, யாரும் எந்த அணியும் சேர்ந்தெல்லாம் போய்விடவில்லை. எனவே இதெல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூதாகரப்படுத்திக் கொண்டே இருப்பதில் என்ன பயன் இருக்கு? இல்ல, கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் வெளியில கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்த நிலையிலும் நீங்க இந்த ஒரு டேட்டா பேஸை நீங்க இப்படி பிரிக்கிறீங்களா? 97 3%. நீங்க ஒரு 2 எம்எல்ஏ போனாங்க, 3 எம்எல்ஏ போனாங்கன்னா அந்த சதவீதம் வேற. சீத்து சொல்றேன் பாருங்க. 47 எம்எல்ஏக்கள் மட்டும் கட்சி அல்ல. அவங்க கட்சியினால் பாடுபடப்பட்டு ஜெயிச்சுட்டு போன எம்எல்ஏக்கள். இந்த 47 எம்எல்ஏக்களும் ஒருவேளை எங்கள் பொதுக்குழுவிலோ, எங்கள் செயற்குழுவோ எங்க எதிரோன்னு கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது, கட்சி பிளவு என்றெல்லாம் பேசலாம். எம்எல்ஏக்கள் தங்களுக்குள் முடிவு செய்கிறார்கள். தேர்தல் முடிஞ்ச உடனே நேரமே இல்லை, யாரு கூடயும் அவங்க போய் பேசல, எந்த ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளரோடையும் டிஸ்கஸ் பண்ணல, எந்த மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு பேசல. தங்களுக்குள் அவர்கள் முடிவு செய்து இந்த தாவேகாவினுடைய குதிரை பேரத்திற்கு துணை போவது என்கிற முடிவை எடுத்து விட்டார்கள். இவர்கள் எடுத்த முடிவை கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களான்னு தான் நான் கேட்கிறேன். உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் இன்றைக்கு வெளியேறி விட்டார். விஜயபாஸ்கர் எங்க கட்சி அலுவலகத்துக்குள் நுழைய முடிஞ்சான்னு நான் கேட்கிறேன். நீங்க விஜயபாஸ்கர் எடுத்ததுதான் கட்சியினுடைய முடிவுன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, எங்கள் கட்சியின் சாவியை கட்டாயமாக எங்கள் கட்சி தொண்டர்களிடம் கொடுத்தே ஆக வேண்டிய சூழல் எப்படி வந்துச்சு விஜயபாஸ்கருக்கு? ஏன் அங்க இருக்கிற தொண்டர்கள் அவங்க எல்லாம் விஜயபாஸ்கரோடு இருந்தே அரசியல் பண்ணவங்க தானே, அதே தொகுதியை சேர்ந்தவங்க தானே, அவங்க எல்லாரும் தானே விஜயபாஸ்கரோட போயிருக்கணும். எப்படி அங்க ஒருத்தர் சாவி வாங்கிட்டு விஜயபாஸ்கர் கட்சிக்குள்ளே கட்சி அலுவலகத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னு எப்படி ஏற்படுது? அப்ப அந்த அலுவலகத்திற்குள் இருந்த அந்த ஆயிரக்கணக்கான பேர் யார்? அவங்க யாரோட முடிவுக்கு கட்டுப்பட்டவங்க? அவங்க தானே கட்சி. நீங்க இந்த எம்எல்ஏக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், எனவே கட்சி இப்படி ஆயிடுச்சு, கட்சி இப்படி, என்ன நியாயம் இது? நான் அப்படின்னா என்ன சொல்றேன்னா, 170 பேர் எங்க கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே எம்எல்ஏவாக தகுதியானவர்கள். குறைஞ்சபட்சம் இந்த 170 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்களா? அதுல வென்று வந்து விட்டவர்கள் அதன் பிறகு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க எடுத்த முடிவை கட்சியினுடைய முடிவுன்னு சொல்வதற்கு என்ன? கட்சிக்கார யார் அதை ஏத்துக்கிட்டா? எந்த கட்சிக்கார ஏத்துக்கிட்டா? என்ன உங்களுக்கு டேட்டா இருக்குது அதுல கட்சிக்கார ஏத்துக்கிட்டான்னு? விஜயபாஸ்கர் போய் சேரும்போது போனப்ப காலி சேர்களை நீங்க தானே சார் காட்டினீங்க, மீடியா தானே சார் காட்டினீங்க எத்தனை கிடைச்சுன்னு. இதுக்கு பூரா காசு கொடுத்து அங்கிருந்து ஆளுல கூட்டிட்டு வரோம், பஸ்ல கூட்டிட்டு வரோம், பண்றேன் எல்லாம் பண்ணியும் கூட காலி சேர்களை நிரப்ப முடியலையா சார்? அதுதான் சார் இந்த கட்சி அவங்களுக்கு கொடுத்துக்கிற ரெஸ்பான்ஸ். கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவ்வளவு உணர்வு பூர்வமாக இன்றைக்கு கொந்தளிப்பு நிலையில அவங்க உணர்ச்சி பூர்வமாக இன்றைக்கு எடப்பாடியாரோடு இணைஞ்சு நிற்கிறாங்க, ஒரு தலைமை ஏற்று அவங்க செயல்படுறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை பூரா கொச்சைப்படுத்திட்டே எத்தனை நாளைக்கு சார் இருக்க போறீங்க? அது எனக்கு புரியலையே. 47ல கிட்டத்தட்ட 50%. நீங்க எடுத்துக்கணும், நீங்க எதுக்கு நீங்க எடுத்துக்கோங்க, நான் ஒன்றும் உங்களை வேண்டாம்னு சொல்லி நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் கட்சிக்காரன் எனக்கு தெரியும்னு சொல்றேன். நீங்க இந்த 25 பேர் எடுத்துக்கிறேன்னு நீங்க அதை எடுத்துட்டு தான் பேசிட்டே இருக்கிறீங்க இத்தனை நாள். 25 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்களே, அதை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க செஞ்சது பிழைன்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துக்கணும்ல. நீங்க அவங்களே தாங்கள் செய்தது தப்புன்னு சொன்ன பிறகு நீங்க எப்படி மீடியா மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? கட்சி இன்டாக்ட் இல்ல, கட்சி இல்ல, கட்சி எப்படி இல்லாம போகும்னு நான் கேட்கிறேன். நான் அதனால தானே சொல்றேன், எல்லா மீடியாவும் தயவு கூர்ந்து வாங்க. பாருங்க, நாங்க 14ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம். எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கு இந்த அரசை கண்டித்து. எங்களுடைய தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நிக்க போறாங்க. எங்களுடைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரள போறாங்க. தெருவில் இறங்கி மக்களோடு நின்று நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். காட்டுங்க, எல்லா ஊடகங்களும் காட்டுங்க. எந்த அதிமுக தொண்டன் சோம்பி போயிட்டா நான் சொல்றேன், அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நானும் ரொம்ப காலம் வெளியிலிருந்து தான் பார்த்தேன். உள்ள அந்த கட்சியை நான் படிச்ச பிறகு நான் இப்ப இருக்கிற என்னுடைய மனதில் இருக்கிற செய்தியை சொல்றேன். உணர்வுகளால் கட்டப்பட்டவர்கள் அவர்கள் இந்த கட்சியில எதையும் எதிர்பார்த்து நிற்கிற தொண்டர்களாக அவர்கள் இல்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், விஜய்க்கு இத்தனை இளைஞர்கள் ஓட்டு போட்டாங்க, அவருக்கு ஜென்சி நடத்திட்டு இருக்குது திமுக, இளைஞர்கள் இருக்கிறார்களா, இதெல்லாம் கேள்வி வைக்கிறீங்களா?
நான் இன்னைக்கும் சொல்றேன், செய்யக்கூடாத வேலை தான் இருந்தாலும் நான் சொல்றேன். பூக்கடை மகேந்திரன் என்கிற எங்களுடைய சகோதரன், தோல்வி கண்டு ஓடி போகாதீங்க. எடப்பாடியார் என்கிற அந்த தலைவரோடு நீங்கள் நில்லுங்கள். அவருக்கு துரோகம் செய்யாதீர்கள். இந்த கட்சியை அழித்து விடாதீர்கள். தன் உடல்ல எண்ணெய் ஊத்தி தீ வச்சு மாண்டான். இந்த உணர்வு மிக்க தொண்டன் இருக்கிற வரைக்கும் அதிமுக எங்கிருந்து அழியும் நான் கேட்கிறேன். இது மாதிரி உணர்வு மிக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கும் கட்சிக்குள்ள இருக்கிறான். இவன்லாம் இந்த மாதிரியான எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது என்பதில் எங்க கட்சி தலைமை உறுதியாக இருக்குது. அதனால் நாங்க அவங்களை கட்டுப்படுத்துறோம். நாங்க போய் சினிமா கட் அவுட்டுக்கு பால் ஊத்த சொல்ல முடியாது. நாங்க போய் பிளாக்ல டிக்கெட் வைக்க சொல்ல முடியாது என் பையனை. அவனை தெருவில் வந்து கழுது மாதிரி குதிக்க வைக்க விட முடியாது எங்கள் இளைஞர்களை. அதனால் இளைஞர்கள் இல்லைங்கிற கருத்துக்கு நீங்க மீடியா போகும்னா போங்கிற நான். 1,34,00,000 வாக்குகளை அதிமுக வாங்குன்னு எந்த மீடியா கணிச்சது? எல்லாரும் முடிஞ்சு வச்சு நாங்க அதிமுக 20 லட்சம் ஓட்டே வராதுன்னாங்க. மீடியாலே இல்லைன்னாங்க. அப்போ நாங்க கிரவுண்ட்ல இருக்கிறோம். நாங்க மக்களோடு இருக்கிறோம். தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றி இருக்கோம். இன்னைக்கும் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அதுல இருக்கிற யாருமே பிரிந்து போகவில்லை. நான் சொல்றேன், சில பேர் வெளியே போயிடலாம், கட்சி விட்டு வெளியே போகலாம். அதுல பிழையே இல்லை. கட்சி விட்டு வெளியே போறதுல ஒருத்தருக்கு வந்து ஒரு மாறுபாடு இருக்குல்ல. என்ன காரணத்துக்காக வேண்டாலும் ஒருத்தர் வெளியே போகலாம். நாங்க சொல்றது இந்த குதிரை பேரத்துக்கு போறது சட்டப்படியான குற்றம் என்பதை மட்டும்தான் சுட்டி காட்டுறோம். இப்படி வெளியே போகிறவர்களால் இந்த கட்சி பாதிக்கப்படலைன்னு தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். 9 அமைச்சர்களை நாங்க கொடுத்திருந்தோம் திமுகக்கு. நாங்க அனுப்பினவங்க 9 பேர் அமைச்சர் இருந்தாங்க. அவர்களுக்கு நிகராக அவர்களை விட திறமை சாய்ந்த அமைச்சர்களை நாங்க உருவாக்கிட்டோம். அவங்க போனோன்னு கட்சி போயிடுச்சா? இன்னைக்கு போறாங்க. வெல் அண்ட் குட், போங்க. நீங்க தாவேகாவினுடைய தலைமை எங்க பொதுச் செயலாளர் எங்ககிட்ட கருத்தை கேட்கல, கலந்தாலோசிக்கவே இல்லைன்ட்டு போறீங்க. ரைட், அங்க இருக்கிற பொதுச் செயலாளர் உங்ககிட்ட கலந்தாலோசித்து எல்லா முடிவும் எடுப்பார். போங்க. மாவட்ட செயலாளர்களாக, அமைச்சர்களாக, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்களாக, மாநில பொறுப்பாளர்களாக வைத்திருந்த நீங்கள் போய் தொகுதி பொறுப்பாளர் பொறுப்பு வாங்குறீங்க. வாங்குங்க, வாங்குங்க. உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை தான் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க அங்க உட்காந்துட்டு கட்சி போயிடுச்சு, கட்சிக்கார முழுக்க நம்பிக்கை இழந்துட்டான், கட்சி எப்படி நான் சொல்றேன், 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி உயிர்ப்போடு மக்களுக்காக இயங்கும். அது வெற்றி தோல்வியிலெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி இந்த கட்சி. இது வெற்றியும் பார்த்துருச்சு, தோல்வியும் பார்த்துருச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ்வளவு ஒரு மாஸ் லீடர், இந்தியாவின் அரசியல் திசை வழியை தீர்மானித்த லீடர். அந்த லீடர் தன்னுடைய தொகுதியில் தோல்வி அடைந்ததையும் இந்த கட்சி பார்த்திருக்கிறது. அவங்க வெற்றி பெற முடியாம போன சூழலில் இந்த கட்சி பார்த்திருக்கிறது. இந்த கட்சி செத்து போயில்லை. அன்னைக்கு லீடர் சில பேர் ஓடுனாங்களே ஒழிய தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த கருத்துக்களே இந்த நெரேட்டிவே வந்து மோசமானதுங்கிறதா என்னுடைய பார்வை. அதிமுக என்றைக்கும் போல இருக்கிறது, என்றைக்கும் கூட வலுவாகவே இன்றைக்கு தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால எந்த பிழையும் இல்லை.